ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லவ் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மூயாங் ஃபெய்னி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபெய்னி சொல்றா, ப்ரொடக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் உன் மூளை மழுங்கிடுச்சுன்னு நினைக்கிற மூயாங். இல்லனா காலேஜ் படிக்கிற சான்ஸை வேற யாருக்காவது விட்டு கொடுப்பாங்களா? ஆனா என்ன, உன் கேர்ள் ஃப்ரெண்டு நீ விட்டு கொடுத்துருக்க, அதனாலயா இருக்கும். நானா தான் சத்தியமா விட்டு கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேணா ஏன் இடத்த நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மூயாங் சொல்லிட்டு இருக்கான். அப்பெல்லாம் யாராவது எடுப்பாங்களா? தரையில கிடக்குற குப்பை மாதிரியா யூனிவர்சிட்டி சான்ஸ்? எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல இந்த கேர்ள் ஃப்ரெண்டு வரா. அதான் அந்த லிங்கி ஸ்போர்ட்ஸ் பையன் இருக்கான்ல, அவன் கூட வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வந்து பார்த்தாலே அப்படின்னு மூயாங்கும் சொல்றான். லிங்கி அப்படின்னு வேணும்னே இவளும் கத்தி கூப்பிடுறா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ் பையன் வரான். ஏற்கனவே ஃபெய்னி மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருந்தது இல்ல. ஹாய் ஃபெய்னின்னு சொல்லிட்டு லிங்கியை பார்த்து, இந்த பொண்ணு இருக்கால, இவ வந்து நான் எந்த டிபார்ட்மெண்ட்காக ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும் அந்த கம்பெனில தான் வேலை பாக்குறா. இவ பேரு ஃபெய்னின்னு சொல்லிட்டு அவனும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கான். ஆமா, இவர் யாரு அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் பையன் நம்ம மூயாங்க பார்த்து கேட்க, இந்த பையன் தான் ஹீரோ, இவர் தான் ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்னு சொல்ல, நீங்களா ஆள் பார்க்க வாட்ட சாட்டமா இருக்கீங்க, கண்டிப்பா நீங்களும் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்தா பெருசா ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கும் மேல என்ன டாக்டர் கிட்ட ஃபெய்னி கூட்டு போய்ப்பா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கி அந்த பையனை அங்கேயே கழட்டி விடுறா. இவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. பேசலாமா அப்படின்னு ஃபெய்னியும் லிங்கியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மூயாங் ஓரமா உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஃபெய்னியை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா, மூயாங் எப்போ பெயிண்ட் பண்ணாலும் இதே மாதிரிதான் இருப்பான், இப்பயும் அப்படிதான் இருக்கான், ஆனா எல்லாமே மாறி போச்சுலன்னு சொல்ல, இல்ல அப்பெல்லாம் மாறல, பழசுலாம் அவன் மறந்துட்டான், ஆனா கேரக்டர்லாம் அதே தான் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. அல்ல, என்னை பார்க்கும்போது அதுல ஒரு பாசம் இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்ல அப்படின்னு லிங்கி சொல்றா. இல்ல, அடிக்கடி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. உன்னை இந்த லிங்கி பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு மனசாட்சியே இல்லாத ஆள்னு சொல்லிட்டு இருக்கியா? நீ பேர் இவதான், உனக்கு எந்த சுயநலமும் இல்லாம ஒருத்தங்களை நீ பாக்குற, ஆனா அதே மாதிரி எல்லாரும் பாக்கணும்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு இவ திட்ட ஆரம்பிக்கிறா. இல்ல அப்படிலாம் சொல்ல வரல அப்படின்னு ஃபெய்னி சமாளிக்க, நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அதனால வந்து பாக்கணும்ல அப்படின்னு கேக்குறா. நான் இனிமே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசாத, என்கிட்ட பேசவே பேசாதன்னு சொல்லிட்டு லிங்கி அங்க வந்து கிளம்பி போயிடுறா. அப்பாவியா மூயாங் ஃபெய்னியை பார்த்து சிரிக்கிறான். ஃபெய்னிக்கே இவனை பார்க்கறதுக்கு லைட்டா பாவமா தான் இருக்கு. 2 பேரும் மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க காட்டு வழியா. இங்க சூப்பரா இருக்குல்ல, பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு மூயாங் சொல்றான். எப்பெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கோ என் அண்ணன் கூட சேர்ந்து நான் அடிக்கடி இங்க வருவேன்னு சொல்ல, மூயாங் இவளுக்கு பொம்மை மாதிரி பழிப்பு செஞ்சு காட்டிட்டு இருக்கான். இவ சிரிச்சிடுறா. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு செஞ்சு காட்டிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, அப்ப பார்த்தேன், நீ கூட சிரிச்சிட்ட அப்படின்னு மூயாங் இவளே கலாய்ச்சிட்டு இருக்கான். அம்மா, உனக்கு பழச பத்தி ஒண்ணுமே ஞாபகம் இல்லையாடா, அதை பத்தி உனக்கு கவலையா இல்லையா அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. மூயாங் பார்த்துட்டு, எல்லாரும் எனக்கு பழசு ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா, எதுக்கு அது ஞாபகம் வரணும், அது என்ன அவ்வளவு முக்கியமா இருந்தா கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சிருக்க போறேன். பழசு மறந்தால் என்ன, நான் நானா தானே இருக்கேன். நான் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிருப்போம், இப்ப புது ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டா போச்சு, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம முன்னாடி லைட்டா கஷ்டமா இருந்தது, பழசுலாம் மறந்து போயிடுச்சுன்னு. நீ இருக்கல, அதனால எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே சரியாயிடுச்சுன்னு மூயாங் சொல்லிட்டு இருக்கான். ஃபெய்னி பார்த்துட்டு இருக்கா. இங்க உங்க வீடு இருந்த இடம்லாம் தெரியுமா, நீ ஒரு தடவை என்ன கூட்டு போயிருக்க, வா நான் உன்னை இப்ப கூட்டு போறேன்னு ஃபெய்னி மூயாங் எந்த இடத்துல பாட்டி கூட இருந்தானோ அந்த ஏரியாவுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்க்க ஏதாவது ஞாபகம் வருதான்னு கேட்டா இவன் தலையாடுறான் இல்லன்னு. ஆமா, எவ்வளவோ மாறிடுச்சு, எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்னி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு குட்டி பையன் அங்க இருக்க மரத்து மேல ஏறிட்டு ஏதோ மரத்துல மாட்டிட்டு இருக்குன்னு எடுக்க ஆரம்பிக்கிறான். மூயாங்குக்கு அதை பார்த்ததுமே அவனோட ஞாபகம் வருது. இதே மாதிரி இவன் மரத்துல ஏறும் போதெல்லாம் அவங்க பாட்டி அறிவில்ல கீழே இறங்குன்னு பல தடவை கட்டியிருக்காங்க. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அதை அமைதியா பார்த்துட்டே இருக்கான். அதுல ஒரு பையன் மேல ஏற ஏற அவங்க அம்மா மேல இருந்து இறங்கு அறிவிலையான்னு கத்திட்டே இருக்காங்க. அந்த பையன் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறான். பாட்டி கத்துற அதே ஞாபகத்துல மூயாங் போய் அந்த பையனை தாங்கி பிடிச்சிடுறான். ஃபெய்னி பாக்குறா, பரவாயில்லடா, என்னதான் உனக்கு எல்லாம் மறந்து போனாலும் உன் ஹீரோ பார்த்தானோ இருக்கே, அது அப்படியே உன் கூட தான் இருக்கு, அது மட்டும் மறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மூயாங் பாக்குறான். வா ஃபெய்னி, இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்றான். திணி பண்டாரம் ஆரம்பிச்சுட்டான்னு பக்கத்துல போயிட்டு 2 குச்சி ஐஸ் வாங்குறா. இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறா. இது ஐஸ்கிரீமே கிடையாது, நீ என்ன ஏமாத்த பாக்குற, ஐஸ்கிரீம்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு பவுல்ல ஸ்கூப் ஐஸ்கிரீம் ரவுண்டா போட்ட மாதிரி வரைஞ்சு காட்டுறான். இதான் ஐஸ்கிரீம் அப்படின்னு. அதுவும் ஐஸ்கிரீம் தான், அதெல்லாம் நிறைய காசா இருக்கும், அதெல்லாம் என்கிட்ட காசு இல்ல, இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுன்னு அவ பாட்டுக்கு ஒண்ணு ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறா. எவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இவளே சிலுத்துக்கிறா. இவ சாப்பிடறத பார்த்து மூயாங்குக்கு லைட்டா ஜொல்லே வந்துருது. யாருக்கும் தெரியாம அதை எடுத்து அவனும் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எவ்வளவு கியூட்டா சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு படம் வரைகிறான் பாரு. இவனுக்கு மட்டும் உடம்பு சரியில்லைன்ட்டு யாராச்சும் சொல்லாட்டி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றா. இது சொன்னோன்னு ஃபெய்னிக்கு நல்ல கிறுக்குத்தனமா ஒரு ஐடியா ஒண்ணு வருது. சூப்பர் ஐடியா அப்படின்னு. மூயாங், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியாடான்னு கேட்க, மூயாங் இவளை பாக்குறான். இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லு, ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல மூயாங்குக்கு ஒரு ஸ்கிரிப்டே உட்காந்து எழுதிட்டு இருக்கா ஃபெய்னி. மூயாங் அவளை பத்தி படமா வரைஞ்சிட்டு இருக்கும் போது ஃபெய்னி
சொல்றா, உன்னை பத்தி, உன் அம்மாவை பத்தி, உன் அக்காவை பத்தி அதெல்லாம் பத்தி லைட்டா எழுதிட்டேன். உன் பழைய ஆஃபீஸ் பத்தியும் ஒரு குட்டி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கேன். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிரு. நீ காப்பாத்துன டைம் பத்தி கேட்பாங்க. அந்த டைம் பத்தி கேட்கும்போது நீ என்ன தெரியுமா சொல்லணும்? காப்பாத்தும் போது எதை பத்தியும் நான் யோசிக்கல. காப்பாத்தும் போது யோசிச்சோம்னா நம்மளால காப்பாத்த முடியாது. எதையும் யோசிக்காம அடுத்தவங்களை மட்டுமே மனசுல வச்சு காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதனால தான் காப்பாத்தினேன். இப்படின்னு சொன்னா போதும்னு ஃபெய்னி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். வேர்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்குதான். அதுவும் இல்லாம உனக்கு வர உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்றேன்னு ஸ்கிரிப்டை சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா மோயாங்கே அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான். காப்பாத்தும் போது வேற எதையும் யோசிச்சா காப்பாத்த முடியாது. சோ என் மனசுக்குள்ள எதை பத்தியும் யோசிக்காம அடுத்தவங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சு போனேன், காப்பாத்தினேன் அப்படின்னு அதே டயலாக சொல்றான். ஃபெய்னி பாக்குறா, எப்படா ஒரு தடவை கேட்டுட்டு அந்த டயலாக் அப்படியே சொல்ற? உனக்கு பெரிய அறிவு தான்டா, நீ அறிவாளிடான்னு சொல்லிட்டு இருக்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரியா இல்லையா அப்படின்னு மோயாங் கேக்குறான். தர அப்படின்னு கை கொடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் நேரா மோயாங்க கூட்டு வந்துட்டு ஃபெய்னி அவங்க பாஸ் இருக்காங்கல்ல ஷூ மேடம், அவங்க கிட்ட இந்த பையனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல அங்க பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. வாங்க ஹீரோ, வாங்க உட்காருங்க. உங்களை பத்தி ஆர்டிக்கல் எழுதிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர்ல இருந்து கூட ஆளுங்களை கூட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்ததுல சந்தோஷம். அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க. கரெக்டா அங்க இந்த ஃபெங்லின் வரா. நிஜமாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்க ஃபெய்னிக்கு பயமா இருக்கு. இவ கண்டதே கேட்க போறான்னு. எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான். லைட்டா அங்கங்க ஃபஸியா இருக்குன்னு சொன்னாரு. மத்தபடி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, ஆமா ஆமா எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு மூயாங் நல்லா நடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபெங்லின் பயந்துட்டே எங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஷூ மேடம் பாக்குறாங்க. உங்களை பத்தி ஆர்டிக்கல் எழுத போறாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஹீரோ தனத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க புகழ்ந்துட்டே இருக்காங்க. காப்பாத்தும் போது உங்க மனசுல என்ன ஓடுச்சுன்னு கேட்க மூயாங் பாக்குறான். காப்பாத்தும் போது பெருசா வேற எதையும் யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சா காப்பாத்த முடியாது. அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே டயலாக் நிறுத்திடுறான். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் நான் மனசுல நிறைய தோணி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபெய்னி பக்கத்துல இருந்து ஏத்தி விட்டுட்டே இருக்கா. மூயாங் திடீர்னு எந்திரிச்சு நின்னுறான். எல்லாரும் நான் காப்பாத்திருக்கேன், நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்ன பாராட்டிட்டே இருக்காங்க. ஆனா நான் இப்ப மறுபடியும் எந்திரிச்சு நின்னு என் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஆள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்காக தன்னோட நேரத்தை செலவு பண்ணி நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது வேற யாரும் கிடையாது, இந்த ஃபெய்னி தான். எனக்கு ஞாபகம் இருந்ததுலயே நான் ரொம்ப ஹாப்பியா இருந்த காலம் ஃபெய்னி கூட இருந்த காலம் தான். ஃபெய்னி தான் என்னை பொறுத்தவரையும் ஒரு ரோல் மாடல். நான் இப்ப எந்திரிச்சு நிக்கிறதுக்கு காரணமும் அவ தான். சோ இந்த பாராட்டுகள் எல்லாம் அவளுக்கு தான் போய் சேரணும். இவ தான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்ட ஆரம்பிக்கிறான் மூயாங். அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கைத்தட்டிட்டு இருக்காங்க. ஷூ மேடம் இன்னும் ஒரு ஸ்டெப் ஹைலி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆமா ஃபெய்னி, மூயாங் சொல்ற மாதிரி நீ ஹீரோக்கே ஒரு ஹீரோவா மாறிட்ட. உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் ரோல் மாடலா இருக்கணும். அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி போற சான்ஸும் உனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஃபெய்னி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. மூயாங்க பார்த்து பல்ல காட்டிட்டே இருக்கா. இவ ஹாப்பி ஆனதுல மூயாங்குக்கும் ஹாப்பியா இருக்கு. ஆனா அதெல்லாம் பிடிக்காத ஒரு ஆள் மட்டும் ஃபெங்லின் மட்டும் உள்ள இருந்துட்டு இருக்கா. மூயாங்கும் ஃபெய்னியும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு வேற ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கால. வா வா வாங்கி தரேன்ட்டு கப் ஐஸ் 2 வாங்கிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபெய்னி, நான் கேட்ட ஐஸ்கிரீம் இது கிடையாது அதுன்னு சொல்லிட்டு நோட் புக் அவன் எடுக்கிறதுக்கு போறான். அந்த ஐஸ்கிரீம்லாம் எடுக்காத, அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லிடா, என்கிட்ட காசு இல்ல அந்த அளவுக்கு. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் தான் அது கிடைக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி போனா போது, சாப்பிடுற நம்ம பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த ஐஸ்கிரீமோட மதிப்பு உனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் போது மட்டும்தான் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. அடிக்கடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியோ அப்படின்னு மூயாங் கேட்கிறான். அடிக்கடி இல்ல, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஏதாவது எக்ஸாம் வச்சுதான் சீட் கிடைக்கணும்னா எப்பயோ போய் சேர்ந்திருப்பேன். அதெல்லாம் இல்லாம இவங்க மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படிங்கறதாலதான் இத்தனை சூழ்ச்சி வேலையை கையாள வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபெய்னி வாய விட்டுடுறா. மூயாங் பாக்குறான். அப்ப நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க காரணம் உனக்கு யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்கணும் தான். அந்த அளவுக்கு நீ சுயநலம்லாம் இல்லாத ஆள் கிடையாது போலேன்னு கேட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஃபெய்னி, இங்க பாரு வாய் மூடு, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்ல, இப்ப போய் நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா ஏதோ இந்த பையன் மூல கோளாறுல ஓலர்லாம் போறேன்னு சொல்லிப்பாங்க. ஆனா உன் மேல என்ன பழி வரும்னு யோசிச்சு பாத்தியான்னு மூயாங் கேட்டுட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா. உனக்கு அந்த பவுல் ஐஸ்கிரீம் தானே வேணும், வா வாங்கி தரேன், என் கூட வான்னு கூட்டு போயிட்டு இருக்கா. திடீர்னு மூயாங் பாக்குறான். திரும்பி நிக்கிறான். அங்க ஒரு இடத்துல பியானோ இருக்கு. அந்த இடத்த பார்த்து உள்ள ஓடி போய் உட்காந்துக்கிறான். லைட்டா வாசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியாது போலன்னு சொல்ல, இல்லடா உனக்கு தெரியும், உங்க பாட்டி பியானோ வச்சிருந்தாங்க, நீ நிறைய தடவை கத்துட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இரு நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன், போக போக உனக்கு பழகிரும் பாரு. உன் பாட்டி அந்த பியானோவை ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாங்க, அங்கதான் நானும் பியானோ வாசிக்க கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல உட்காந்து மூயாங்குக்கு சொல்லி கொடுக்குறா. இவ சொல்லி கொடுக்க அது அப்படியே மூயாங் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதை வாசிக்கும் போது பாட்டி ஞாபகம் லைட்டா மூயாங்குக்கு வருது. அது மட்டும் இல்லாம ஃபெய்னி குட்டி பொண்ணா இருக்கும் போது இவ வாசிக்கிறத மூயாங் பாத்திருப்பான் போல. குட்டியா பிக்டைல்ஸ் போட்டு உட்காந்துட்டு வாசிக்கிற முகம் தெரியல, பின்மாண்ட மட்டும் அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. இதை நான் ஆல்ரெடி வாசிச்சிருக்கேன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு மூயாங் சொல்லிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல அப்படின்னு ஃபெய்னி சொல்லிடுறா.
இங்க இன்னொரு பக்கம் ஷூ மேடம் பாக்கிறதுக்கு ஃபெங்லின் போறா. மேடம் உங்களுக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்ல ஃபெங்லின், நீ கலக்குற, உனக்கு இருக்க திறமைக்கு இந்த மாதிரி சின்ன வேலைலாம் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்ல, இல்ல மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய புண்ணியமே, உங்களால தான் நான் காலேஜ்க்கெல்லாம் போய் படிச்சேன்னு ஃபெங்லின் பயங்கரமா விட்டு போட்டுட்டு இருக்கா. நோட்டீஸ் போர்டு அப்டேட் பண்ணியாச்சு மேடம், வந்து பாருங்கன்னு சொல்ல ஷூ மேடம் நேரா கீழ இறங்கி போறாங்க. காஃபி கப்பத்து கூட தூக்கிட்டு போறதுக்கு ஃபெங்லின் வேணுமா. ஃபெங்லின் போய் கீழே நின்னுட்டு இருக்கா. பரவாயில்லையே எழுதியிருக்காங்க, சூப்பரா எழுதியிருக்காங்கன்னு ஷூ மேடம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஃபெங்லின் கேட்டு பாக்குறா, மேடம் நீங்க நிஜமாவே ஃபெய்னிய காலேஜ்க்கு அனுப்ப போறீங்களான்னு கேட்க, அந்த மேடம் பார்த்துட்டு, ஏமா அவளுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா, நான் கூட உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீ சொன்னதால அந்த வாங்கிருக்கான்ல அந்த பையனுக்கு காலேஜ் சீட்டை கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த பையனை பத்தி சரியா பார்க்காம கூட அவனுக்கு காலேஜ் சீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் போல, அது சரிப்பட்டு வராது. ஃபெய்னி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, அவ கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு, இந்த வாங்க இன்னும் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டு அடுத்த வருஷம் அவனுக்கு சீட் கொடுக்கலாமான்னு பார்க்கலாம். இப்போ அந்த தடவை ஃபெய்னி போட்டும். அது மட்டும் இல்லாம ஃபெங்லின் தப்பா எடுத்துக்காத, உனக்கும் அந்த பையனுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, பார்த்து பத்திரமா இருங்க, முதல்ல அவன் யூனிவர்சிட்டிக்கு போட்டும், அப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க புரியுதா அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்லின் என்ன சொல்றதுனே தெரியாம இருக்கா. இவங்களுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கும் போலயே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெய்னி அங்க ஒரு கோஆபரேட்டிவ் கடை இருக்கு, அந்த கோஆபரேட்டிவ் கடைக்கு உள்ள போறா. ஏன்னா இங்கதான் லின்மை இருக்கால, அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. ஃபெய்னியை பார்த்துட்டு என்னடி இங்க பண்ற அப்படின்னு கேட்க, ஏய் ஃபெய்னியை பார்த்து வாடி பொடின்னு பேசாத, ஏன்னா நீ பேசிட்டு இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கூட, அதாவது எதிர்கால ஸ்டூடெண்ட் கூட அப்படின்னு ஃபெய்னி சொல்லிடுறா. அடி பாவே சீன் கிடைச்சிருச்சா, ஒரு நிமிஷம் நீங்க பாத்துக்கோங்கன்னு பக்கத்துல இருக்க லேடி கிட்ட சொல்லிட்டு ஃபெய்னியை கூட்டிட்டு வெளியே வரா. கங்க்ராச்சுலேட்டரிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. கலக்கிட்ட நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு சூப்பரின் லின்மை பாராட்டிட்டு இருக்க, எங்க அண்ணன் அடுத்து வந்துருவாரு, உனக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் தான், ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாப்பியா இருக்கணும்னா உன் வாழ்க்கையிலே உன்னால ஹாப்பியா இருக்க முடியாது. உன் அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்காத, அவன் வர சான்ஸ் கிடைச்சா கூட திருப்பி வர ஐடியாலேயே இல்ல போல, அதனால நான் உன் அண்ணனை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறா லின்மை. சரி வா நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்னி மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இங்க லின்மை அவ வேலையை முடிச்சிட்டு அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கா. லின்மை உள்ள போகும்போது அவங்க அம்மா அவங்க அண்ணனோட லின்மையோட அண்ணன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. முட்டைய நீ உள்ள போய் சாப்பிடுன்னு பேரனை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. லின்மை பாக்குறா, அம்மா நான் ஒன்னும் குழந்தைகிட்டதெல்லாம் முட்டையை புடுங்கி சாப்பிட மாட்டேன், நீ ஒன்னும் என்கிட்ட இருந்து ஒலிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லின்மைக்கு இந்த வீட்டுல ஒரு ரூம் கூட இல்ல போல, வீட்டுல ஒரு ரூம் ஒரு ஹால் மட்டும் தான் இருக்கு. ஒரு ரூம் அண்ணன் ஒய்ஃப் எடுத்துட்டு இருக்காங்க, ஹால்ல அவங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அது மேலேயே பெரிய ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அதுல பெட் போட்டு அதுலதான் லின்மை படுத்துட்டு இருக்கா. சீக்கிரமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சமைக்கிற வேலையை பாருடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சமைக்கணுமா, அண்ணிய சமைக்க சொல்லுமா, எல்லா தடவையும் என்னையே சொல்ற, காலிருந்து நானும் நின்று தானே வரேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவன் வேலையை உனக்காக அண்ணி விட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த மெக்கானிக்கல் வேலையை பாக்குறா, ஷிஃப்ட் மாறி மாறி போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்ல லின்மை பாக்குறா. இதை அண்ணி விட்டு கொடுத்தாங்களா, ஏன் உன் வேலை நீ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்துச்சு, பொண்ணோட மருமகளா ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு தான் எனக்கு பொண்ணுமா என்ன, அவங்க போயிருந்தா கூட அது நான் விட்டு கொடுத்தது தானமா அப்படின்னு சொல்லிட்டு லின்மை கேட்டுட்டு இருக்கா. ஓவரா பேசாத, சமைக்கிற வேலையை பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு வேற வீட்டுக்கு போயிருவ, அப்போ உன் அண்ணனையும் உன் அண்ணியையும் நம்பிதான் நான் வாழணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, அண்ணி வெளியே வரா. இல்லத்த அவகிட்ட இதுக்கு வம்பு வச்சுட்டு இருக்கீங்க, நானே சமைக்கிறேன், ஐயோ இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. கொடுத்து தொலைங்க நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்மை அங்கிருந்து கிளம்பிடுறா. வெளியே அரிசியை வாஷ் பண்ணலான்னு வரவளுக்கு இது தாங்காது, எனக்கு யாருக்கும் டின்னர் கிடையாதுன்னு சொல்லிட்டு சட்டியை தூக்கிட்டே பக்கத்துல ஒரு போன் பூத் இருக்கு அங்க போயிடுறா. போயிட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அதான் ஃபெய்னியோட அண்ணனுக்கு போனை போட்டுடுறா. போட்டு இவ வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா, வீட்டுல பண்ற டார்ச்சரால வேற, நீ எப்பதான் வீட்டுக்கு வருவ, என்னால இதுக்கும் மேல உனக்கு கல்யாணம் பண்ணிக்காம இந்த வீட்டுல ஒரு நாள் கூட வாழ முடியாது, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு ஒரு மனுஷி மாதிரியே யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல, நீ எப்ப வர போற அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. பாக்குறான் அந்த பையன் அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். இங்க பாரு, நான் ஒரு வேலை திரும்பி வந்தா ஃபெய்னி அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அவளுக்குன்னு தங்குறதுக்கு இடம் இருக்காது, என்னால இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்ல, நான் ஏன் அவளை வெளியே துரத்த போறேன், அது மட்டும் இல்லாம அவளுக்காக தான் இத்தனை நாள் வராம இருக்கியா, அப்ப நான் என்னை பத்தி நீ ஒரு தடவை கூட யோசிச்சே பாக்கலையா அப்படி சொல்லிட்டு லின்மையால ஆரம்பிக்கிறா. ஒரு வேலை நீ என்னை விட ஒரு பெஸ்ட் ஆளை பார்த்தா நான் உனக்கு வாழ்த்து சொல்றேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் போனை வச்சிடுறான். விட்டுட்டு லின்மைக்கு இன்னும் அழுக வருது. அவ பாட்டுக்கு தனியா நின்று அங்கேயே எழுதிட்டு இருக்கா. ஆனா ஃபெய்னியோட அண்ணா உண்மையா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் தான் எழுதி வச்சிருக்கான், அதை இன்னும் சப்மிட் தான் பண்ணல. இவகிட்ட இப்படி சொல்லிட்டான்ல, அந்த அப்ளிகேஷனை அங்கேயே கசைக்கு போட்டு வேலையை பாக்குறதுக்கு போயிடுறான். மூயா அங்க காட்டுறாங்க, தனியா ஹாஸ்பிட்டல் வெராண்டால உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கான் கார்டன்ல. அந்த பக்கமா அந்த ஃபெங்லின்னு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்துடுறா. இவனுக்கு பாரு என்னைய ஞாபகம் இல்ல, உன்னை காப்பாத்துனது அவனுக்கு ஞாபகம் இல்ல, அப்படி பார்க்கும்போது இந்த ஃபெய்னி போய் சொல்றா போல, இனிப்பு போய் உன் மூஞ்ச அவன் கிட்ட காட்டிட்டு வா, உன்னை யாருன்னே தெரியலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அவ போய் தான் சொல்றா, இதை வச்சு உன்னை திருப்பி காலேஜ்க்கு அனுப்புறதுக்கு நான் வழி பண்றேன் புரியுதான்னு சொல்ல, அந்த பையனும் கையில குச்சி எடுத்துட்டு நடக்க முடியாம நடக்கிற மாதிரி போய் பொத்துன்னு கீழே விழுறான். மூயாங் வந்து அவனை தூக்கி விட்டு பாத்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா அவனுக்கு என்ன ஞாபகம்
ஞாபகமே இல்லடி, நல்லா ஞாபகம் வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்ல ஃபெயினிக்கு எவ்வளவு திமிரு. நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த ஷூ மேடம் கிட்ட சொல்லி விட்டுறா. உண்மையை சொல்லு, நிஜமா பாத்தியா? ஒரு ஹீரோ மேல பழிய போட்டுன்னு சொல்ல, மேடம் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்த சர்டிபிகேட் கூட இருக்கு பாருங்க, ஆதாரம் இல்லாம ஏதாவது நான் பண்ணுவேனா? நிஜமா உங்ககிட்ட அவ போய் சொல்லி ஏமாத்திட்டான்னு சொல்ல ஷூ மேடம் பயங்கரமா கோவம் ஆயிடுறாங்க. உடனே ஃபெயினிய கூப்பிட்டு விட்டுறாங்க. அவங்கள பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன மாதிரியான பொய் சொல்லி வச்சிருக்க, உண்மையாவே உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, கிட்டத்தட்ட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ஃபெயினி பயந்துட்டே சொல்லிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க, இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம கம்பெனி மான என்ன ஆகுறது? நல்ல வேலை இப்பயாவது ஃபெங்லின் பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னா, அவ்வளவு சொல்லலன்னா இதை நம்பி நான் ஏமாந்திருப்பேன். யூனிவர்சிட்டிக்கு போலான்னு நீ நினைச்சல, அது இனிமே நடக்காது. இந்த வருஷம் உனக்கு எந்த அப்ளிகேஷனும் பாஸ் ஆகாது. நீ போயிட்டு தண்டனையா வந்துட்டு என்ன பண்ற, ரெவ்யூ லெட்டர் எழுதி கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு ஷூ மேடம் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஃபெயினி தனியா பீச் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. வர வழியில அந்த ஃபெங்லன் இருக்கால, அவட்ட பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கா. இங்க பாரு, இந்த விஷயம் பெரிய விஷயம் ஆயிருங்கிறதுக்காக தான் உனக்கு வேலை எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க ஷூ மேடம், இல்லைன்னா வேலையும் போயிருக்கும்னு சொல்ல ஃபெயினி பாக்குறா. என் மேல உனக்கு எதனால இந்த அளவுக்கு வெறுப்பு? உன் மிஸ்டேக்ஸ எனக்கு கரெக்ட் பண்ணனே அதனாலயா அப்படின்னு கேட்க, ஆமா அதனாலதான். என்ன பார்க்கும் போதெல்லாம் அசிங்கப்படுத்திட்டே இருக்க பாத்தியா? இப்ப நீ மட்டும் காலேஜ் போயிருந்தா என் பாய் ஃப்ரெண்ட் காலேஜ் போக முடியாம போயிருந்திருக்கும். இப்ப நீ போல. குறுக்கு வழியை ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் இதான் நிலைமை. உன்ன மாதிரி ஆளெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் யூனிவர்சிட்டி படிய கூட எட்டி பார்க்க முடியாது. நல்ல அனுபவி நக்கல் பேசிட்டு அங்கிருந்து போயிருக்கா. இதை நினைச்சு ஃபெயினி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மூயாங்குக்கு தனி ரூம் இருந்தது இல்ல, இப்ப அவனுக்கு கிட்டத்தட்ட உடம்பு சரியாயிடுச்சுங்கிறதால நர்ஸ் சொல்றாங்க, உன்னை நார்மல் வார்டுக்கு மாத்த போறோம்ப்பா, மத்த பேஷண்ட்ஸ் கூட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பரவாயில்ல, உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணோட பிக்டெயில்ஸ் மட்டும் தெரியுது, குட்டி ஜடை, அதை வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு கேட்க, யாருன்னு தெரியல, கனவுல அவனுக்கு வந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு மூயாங்க அங்க இருந்து கிளம்புறான். ஃபெயினி பார்த்தா அந்த டீச்சர் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. டீச்சர் கிளீன் பண்றதுக்காக வரவங்க இவளுக்கு சோகமா இருக்கான்னு தெரிஞ்சு பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஒரே ஒரு பாதை தான் டீச்சர் எனக்கு தெரிஞ்சது, ஆனா அந்த பாதையும் யாரோ அழிச்சிட்டாங்க, மூடி மறைச்சிட்டாங்கன்னு சொல்ல, ஒருத்தங்களோட பாதைய இன்னொருத்தங்களால மூடி மறைக்க முடியாது, அவங்களே மறைச்சிட்டாதான் உண்டு. ஃபெயினி உன் மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூரிய வெளிச்சம் முகத்துல அடிக்குது. ஃபெயினிக்கு லேசா முகத்துல சிரிப்பு வருது. இன்னொரு பக்கம் மூயாங் ஷேர்டு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கூட கையில டார்ச் லைட்டை வச்சுட்டு ஏதோ ஒரு பொண்ணு சாட தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு முதுக வரைஞ்சிட்டே இருக்கான் நைட்டு முழுக்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஃபெயினி நின்னுட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா லின்மையோட குரல் கேக்குது. கூடவே ஒரு பையன் சொங்குன்னு சொல்லிட்டு வரான். நீ என்ன பண்ற இங்க சொங்கு அப்படின்னு ஃபெயினி கேட்க, அந்த பையன் அங்கது நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு போயிடுறான். இந்த பையனுக்கும் எனக்கும் பிளைண்ட் டேட் எங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு லின்மை சொல்லிட்டு இருக்கா. என்னடி சொல்ற, ஏன் இப்படி முடிவு பண்ண? என் அண்ணன் கூட ஏதாவது சண்டையான்னு கேட்க, உன் அண்ணன் கூட சண்டை போடுறதுக்கு நான் யாரு? என் வாழ்க்கையே வெறுத்து போற மாதிரி இருக்கு என் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு உன் அண்ணனுக்கு போன் போட்டேன். என்ன தெரியுமா சொன்னா, 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொன்னான்னு சொல்லிட்டு லின்மை கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. எங்க வீட்டுல எத்தனையோ நாளா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க, நான் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். எனக்கு 27 வயசு ஆயிடுச்சுடி, இதுக்கு மேலனால எத்தனை நாள் வெயிட் பண்ண முடியும்? இதை என்னால உன்கிட்ட கூட வந்து சொல்ல முடியல. ஏன்னா உன் அண்ணன் எந்த தெரியுமா சொன்னா, நான் வந்துட்டா என் தங்கச்சி வெளியே போகணும், அதனால அனுப்ப முடியாது, நான் வர மாட்டேன்னு சொன்னா. இது எப்படி வந்து உன்கிட்டயே சொல்றதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே லின்மை சொல்லிடுறா. இது கேட்டு ஃபெயினி ஷாக் ஆயிடுறா. நான் உன் மேல தப்பா நினைச்சு சொன்னேன்ட்டு கொஞ்சம் கூட தப்பா நினைக்காதரி, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எங்க அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க, சொந்த வீடு இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம உனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சதா, நீ ஹாஸ்டலுக்கு போயிருவல, அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு, பிரேக்கப் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்லிட்டு லின்மை அழுதுட்டு இருக்கா. ஃபெயினி பாக்குறா. சரி சரி அழாதன்னு சமாதானப்படுத்துறா. ஃபெயினி அன்னைக்கு ரூம்ல வந்து உட்காந்துட்டு கையில ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கா. அண்ணன் ஞாபகம் வந்துருது. குட்டி வயசுல அவங்க 2 பேரும் இருக்கும்போது ஃபெயினிக்கு எல்லா சாப்பாடையும் கொடுத்துட்டு பாத்திரத்துல மிச்சம் மீதி இருக்கும்ல, அதை அவங்க அண்ணன் சுரண்டி சாப்பிட்டுருக்கான். எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயினி எனக்கு ஒண்ணு அதை நீ இதை குடி அப்படின்னு சொல்லியிருக்கா. இல்ல நீ இதையே சாப்பிடு அப்படின்னு அவங்க அண்ணன் அவளுக்கு கொடுத்துருக்கான். அடுத்து பார்த்தா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் இவள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க அண்ணன் அவளுக்கு புக்ல எல்லாம் ஆட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். தேங்க்ஸ்ண்ணா, ஆனா உன் பாக்ஸ் எதுக்கு ஏன் பேக்ல இருக்கு? இது அப்பா அம்மாவும் உனக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்காக வாங்கி கொடுத்தது தானே, நீ வச்சுக்கோன்னு சொல்ல. இல்ல எனக்கு எதுக்கு வேஸ்ட், இது நீ வச்சுக்கோ, நீ காலேஜ்க்கு போறது நாள் வரும்ல, அப்ப என்ன தெரியுமா நான் பண்ணுவேன், அண்ணா உன காலேஜ்க்கு அனுப்புறேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்ல. நான் உனக்கு பாக்ஸ் இல்ல அப்படின்னு ஃபெயினி சொல்றா. அட்டைய 4 வெட்டி ஒன்னா ஓட்டி அதை வச்சு ஒரு பாக்ஸ அவனாவே செஞ்சு வச்சிருக்கான். இது அண்ணனுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயினி ஹாப்பியா அந்த பாக்ஸை வாங்கியிருக்கா. அப்புறம் ஃபெயினி தான் அந்த இடத்த விட்டு கிளம்பி தூரமா அந்த இடத்துக்கு சர்வீஸ் பண்றதுக்கு போகணுமா. அண்ணா நான் தானே போகணும், நீ எதுக்கு போற? நான் போறேன்னு சொல்ல. ஏன் உனக்கு அண்ணன் இல்ல உனக்கு பதிலா போறதுக்கு? நீ எதுக்கு போகணும், நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே வேலையை பாரு புரியுதா அப்படின்னு சொல்ல. இல்ல நான் அம்மா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வேலை உனக்கு தான் வரணும், நீ தான் அதை பாத்துக்கணும், நான் அந்த வேலைக்கு போக கூடாதுன்னா அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. இங்க பாரு, ஒழுங்கா வேலைக்கு போ, நான் ஜாலியா அங்க போய் ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அண்ணன் கிளம்பியிருக்கான். இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, அண்ணா சாரி, எனக்காக எல்லாத்தையுமே நீ விட்டு
கற்றுக் கொடுத்துருக்க வாழ்க்கையில. ஆனா நான் மட்டும் சுயநலமாவே இருந்துட்டேன்ல. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போற ஆசையே கை விட்டுட்டா போல. எல்லா புக்ஸையும் பேக் பண்ணி டேபிளுக்கு கீழ வச்சுட்டு அழுதுட்டே ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறா. ஃபெய்னி போயிட்டு வெளியே நிக்கிறா. லின்மை வரா. "ஃபெய்னி நிஜமாவே வந்துட்டியா? என்ன பார்க்க இனிமே நீ வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டேன்" அப்படின்னு அவ சொல்ல, "ஏன் வரமாட்டேன்? எனக்கு இருக்கிறதுலே கிடைச்சது பெஸ்ட் அண்ணி. என் அண்ணி என்னை விட்டு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். உனக்கும் என் அண்ணனுக்கும் பிரச்சனை வரதுக்கு நடுவுல நான் காரணமா இருப்பேன். நான் யோசிச்சே பார்த்தது இல்ல" அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. "நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்பெல்லாம் நினைக்காத ஃபெய்னி. நான் உன்னை அப்படி நினைச்சு உன்கிட்ட சொல்லவே இல்லை" அப்படின்னு கேட்க, "இல்ல நீ அப்படி நினைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கும் சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா அப்படி நடந்துருச்சு. எனக்கு ஒன்னே ஒன்று டைம் தெரியா? ஒரு 3 months மட்டும் எங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் டைம் கொடு. அதுக்குள்ள நான் என் அண்ணனை சமாதானப்படுத்துறேன்னு" சொல்ல, "சரி நீ சொல்லிட்டல்ல, நான் உன் பேச்ச என்னைக்காவது மீறி இருக்கேனா? அந்த பிளைண்ட் டேட் கூட எனக்கு போறதுக்கே பிடிக்கல. வேற வழியே இல்லாம அம்மாக்காக தான் போனேன்" அப்படின்னு லின்மை சமாதானம் ஆயிடுறா. ஃபெய்னி அன்னைக்கு வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிடுறா. "அம்மா அப்பா, என்ன பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல" அப்படின்னு கேட்க, "ஆமாம்மா, நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டியே. உனக்கு பிடிக்காத எதையும் நாங்க பண்ண மாட்டோம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்லம்மா, நான் இப்போ ஒத்துக்கிறேன். எனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஆளுங்களை பாருங்கன்னு" சொல்ல அவங்க அம்மா அப்பா ஹாப்பி ஆயிடுறாங்க. "நிஜமாவா?" அப்படின்னு. ஆனா 2 கண்டிஷன். அவனுக்குன்னு சொந்த வீடு இருக்கணும். அப்புறம் 30 வயசுக்குள்ள இருக்கணும். அது மட்டும் தான் கண்டிஷன்னு சொல்ல, "உனக்கு நல்லபடியா பிள்ளைங்கள பார்த்து நான் நல்ல மாப்பிள்ளையா கோத்து விடுறேன். நீ கவலையப்படாதன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த ஹீரோவை காப்பாத்திட்டு உனக்கு என்ன ஆகுமோ, அதனால உன் கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படுமோலாம் பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பெயினிய பிளைண்ட் டேட்டுக்கு அந்த மேட்ச் மேக்கர் இருப்பாங்கல்ல, அந்த லேடி கூப்பிட்டுருக்காங்க. "அழகா இருக்கியேம்மா" அப்படின்னு கூப்பிட்டுட்டு, "உனக்கு யார் தெரியுமா இன்னைக்கு வரப்போறா? சூப்பரான பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜோடியை பார்த்திருக்கேன். அது யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னால இருந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பையன் இருக்கான்ல, அதான் ஷூ மேடமோட பையன், அவன் பேர் ஈஃபெங். ஈஃபெங் வந்துட்டு இருக்கான். "இதோ ஈஃபெங், இவன் தாம்மா உங்களுக்கு நாங்க பார்த்திருக்க மாப்பிள்ளைன்னு" அந்த லேடி ஈஃபெங் கிட்ட போறாங்க. "உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியாப்பான்னு?" "இல்ல அம்மாட்டனும் சொல்ல, அதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். என் அம்மா நான் சொன்னா கேட்பாங்கன்னு" சொல்லிட்டு ஈஃபெங் நம்ம ஃபெய்னியை பாக்கிறதுக்கு வரான். 2 பேரும் ஃபார்மலா ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. மேட்ச் மேக்கர் லேடி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க மூயாங் மறுபடியும் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கான். "எதுக்குடா அந்த பொண்ணு குட்டி ஜடை போட்டிருக்கத வரைஞ்சிட்டே இருக்க?" நர்ஸ் கேட்டு, "அந்த பொண்ணு உனக்கு ஏதோ முக்கியமான ஆளா இருப்பா போல, அதான் நீ வரைஞ்சிட்டே இருக்குன்னு" சொல்ல, "ஆமா நர்ஸ், ஏன் ஃபெய்னி வரவே மாட்டிக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு மூயாங் கேக்குறான். அவ்வளவு பெரிய பொண்ணு தானடா, நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் அவ பாக்கணும்லன்னு சொல்ல, "நர்ஸ், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் அதுக்கு பதிலா காசு தரேன்" அப்படின்னு மூயாங் நர்ஸ் கிட்ட ஏதோ பிட்டு போட்டுட்டு இருக்கான். இங்க ஃபெய்னியும் ஈஃபாங்கும் டேட் ஆரம்பிக்கிறாங்க. "எல்லாம் எப்படி போகுது?" அப்படி சொல்லிட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. "நான் புக்கெல்லாம் படிப்பேன்" அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. "நான் கூட படிப்பேன்" அப்படின்னு இவன் பேச ஆரம்பிக்கிறான். ஃபெய்னி தான் அப்படியே காதல் கவிதையா படிச்சு ஒளிச்சு ஒளிச்சு வைப்பான்ல, இவன் ஏதோ சண்டு புக்கா படிப்பான் போல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்கிற" மாதிரி ஃபெய்னி போயிட்டு இருக்கா. 2 பேரும் ஒரு மூவிக்கு தான் போறாங்க. அந்த மூவியை பார்த்துட்டு நல்லா தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கான் அந்த பையன். ஃபெய்னி கொஞ்சமா எழுப்புறா. "ஈஃபாங் எந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ சாரி சாரி, தூங்கிட்டேனா? சாரி, கொஞ்சம் ட்ரைனிங் ஓவரா இருந்தது, அதான் தூங்கிட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் பார்க்கறதுக்கு ட்ரை பண்றான். பைபிள்ல 5 நிமிஷம் கூட தாங்கல, மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஃபெய்னி இந்த மூவியை பத்தி ஏதோ சொல்லான்னு போறா. ஆனா அதுக்குள்ள நல்லா வாயை பொழுது தூங்குறத பார்த்துட்டு பாட்டு கேஷுவலா மூவியை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. "சாரி, தூங்கிட்டேன்" அப்படின்னு மூவி முடிஞ்சு பல்ல காட்டிக்கிட்டே ஈஃபாங் வந்துட்டு இருக்கான். "இல்ல பரவாயில்ல, நான் கூட மூவியை முழுசா பார்த்தேன்னு சொல்ல முடியாது" அப்படின்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. "இதான் உன் வீடு இல்ல, இதுவரையும் நான் இந்த ஏரியாவுக்கு வந்ததே இல்லை" அப்படின்னு ஈஃபாங் உள்ள வரத்துக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். "நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? ஃப்ரீயா? அடுத்த மூவி போலாமா? இன்னொரு மூவி இருக்கு, சூப்பரா அப்படியே கன் சீன்லாம் இருக்குமா, அதுக்கு போலாமா?" அப்படின்னு கேட்க, "இல்ல அது வந்து" அப்படின்னு அவ சொல்லும் போதே ஃபெய்னியோட அம்மா வந்துட்டாங்க. "ஆண்டி நீங்களா? வாங்க வாங்க, உங்க பொண்ணை உங்க வீட்டுல டிராப் பண்றதுக்கு தான் வந்தேன். ஹாய் ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுத்துட்டு இருக்கான். "இவ்வளவு தூரம் வந்துட்ட, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போப்பா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா இல்லம்மா, அவனுக்கு ட்ரைனிங் இருக்கான்" அப்படின்னு சொல்ல, "இல்ல ஆண்டி, அந்த ட்ரைனிங் நாளைக்கு தான் இருக்கு, இன்னைக்கு இல்ல. வாங்க வாங்க வீட்டுக்கு போலாம், சாப்பிட்டே போறேன்" அப்படின்னு ஈஃபாங் பல்ல காட்டிட்டு உள்ள கிளம்பி வந்துடுறான். அவங்க அம்மா, "என்னப்பா நல்ல ஹைட்டா இருப்ப போலியே" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. "எங்க யார் வந்திருக்கா பாருங்க, கீழே இறங்குங்க கட்டில இருந்துன்னு" சொல்ல உள்ள ஈஃபாங் வரான். "இது தம்பி, நீங்க வந்திருக்கீங்களான்னு" சொல்லிட்டு, "இல்ல நம்ம வீட்டுல இன்னொரு ஆளும் வந்திருக்காங்க" அப்படின்னு அவங்க அப்பா வலியும் போதே, "அங்கிள், கதவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வேற என்ன வேலை இருக்கு" அப்படின்னு உள்ள இருந்து மூயாங் வந்துட்டு இருக்கான். மூயாங்க பார்த்து குடும்பமே திரு திருன்னு இப்ப மூலிக்க பாக்குது. மூயாங் நேரா ஃபெய்னி கிட்ட வந்துட்டான். "ஃபெய்னி, ஏன் நீ ஹாஸ்பிட்டலுக்கே வரல? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா கேட்க ஆரம்பிக்கிறான். மூயாங், ஈஃபாங், அப்புறம் நம்ம ஃபெய்னியோட அப்பா 3 பேரும் உட்காந்துருக்காங்க. டீ குடுக்குறாரு அவங்க அப்பா. "சும்மா உங்க அம்மா எப்படி இருக்காங்கப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்டயும், "அம்மா ஹாஸ்பிட்டல் எல்லாம் எப்படிப்பா போகுதுன்னு" இவன் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த 2 பேருக்கும் நடுவுல அந்த ஆக்வர்ட்னஸ் இருக்கு, கொஞ்சம் ஓவரா இருக்கு அவங்க அப்பாக்கு. உள்ள போய் "சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு கிளம்புறாரு. "எதுக்கு உள்ள வந்தீங்க? வெளியே போங்க, போய் பேசிட்டு இருங்கன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. "எங்க எதுக்கு வீடு வரைய தேடி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூயாங்க பார்த்து இவன் கேட்க ஆரம்பிக்க, "நாமா இன்னைக்கு உன் கூட சினிமாக்கு வந்ததால் தான் ஃபெய்னி என்னை பார்க்க வரலையாமே, உண்மையா?" அப்படின்னு இவன் கேட்கிறான். 2 பேரும் மாறி மாறி முறைச்சுக்கிறாங்க. அந்த இடமே கொஞ்சமே ஹாஸ்டிலிட்டியோட தான் இருக்கு. ஃபெய்னி பாக்குறா, அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசுறது கேட்டு, "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு மூயாங்க கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே போறா. "என்னடி இது, இந்த பையன்ட்டையும் பழகிட்டு
பழகிட்டு நம்ம பொண்ணு இந்த பையன்டையும் பழகிட்டு இருக்காளா, என்ன நடக்குதுன்னு கேட்க கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க, பக்கத்துல போயிட்டு ஏதாவது பீஃப் வாங்கிட்டு வாங்க, விருந்துக்கு ஆள் வந்திருக்கும் போது ஒரு கறி கூட வைக்காட்டி நல்லாவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபெயினி அதுக்குள்ள வெளியே கூட்டு போயிடுறா. எதுக்குடா இங்க வந்த, எப்படியா அட்ரஸ் தெரியும்னு கேட்க நர்ஸ் கிட்ட கேட்டேன், நீ வரவே இல்ல 2 3 நாளா, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, எப்படி ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன்ல, என்ன அழுக்கா இருக்கு, இந்த இடத்துல எங்க பட்டன் இருக்கு, பட்டன் காணாம போயிருக்கு, தைக்க கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவ திட்ட ஆரம்பிக்கிறா. ட்ரை பண்ண ஃபெயினி, கையில குளிச்சிருச்சு பாரு ஊசி, கையெல்லாம் காயமாயிருச்சுன்னு சொல்ல, ஷூ லேஸ் கூட கட்டல அப்படின்னு அவ கட்ட ஆரம்பிக்கிறா. அந்த பக்கமா ஃபெங்லின் வரா, நடக்கிறதெல்லாம் பாக்குறா. ஓ இப்படியா அப்படிங்கிற மாதிரி மனசுல ஏதோ யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. நாளைக்கு வெளியே போலாமா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரியா அப்படின்னு மூயாங் கேக்குறான். நாளைக்கு நான் வெளியே போறேன்னு சொல்ல, மறுபடியும் நாளைக்கு வெளியே போறியா, அந்த பையன் கூட படத்துக்கா, நான் உன் கூட வரேன், நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாம், எனக்கும் படம்லாம் பார்க்க பிடிக்கும், நான் உனக்கு டேட்டிங் பார்ட்னரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஃபெயினி சிரிக்க ஆரம்பிக்கிறா. டைம் ஆச்சு, இங்க இருந்து கிளம்பு, வழி தெரியுமான்னு கேட்க, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல ஃபெயினி, வந்த வழியா எனக்கு போக தெரியாதா, நான் போய்க்கிறேன், நீ உள்ள போ, அதை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஃபெயினி உள்ள போற வரைய பார்த்துட்டு வெயிட் பண்ற அப்புறமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த ஃபெங்லின் எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபெயினியோட கிளம்பி ஈஃபாங் வெளியே வந்துட்டு இருக்கான். இல்ல உங்க அம்மா ரொம்ப நல்லா சமைச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாம் நல்லபடியா போச்சுன்னு சொல்ல, இல்ல ஷூ மேடம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஃபெயினி கேக்குறா. அம்மாவா, அம்மாக்கு இன்னும் சொல்ல ஃபெயினி, அம்மாக்கு இன்னும் தெரியாது, நான் சொல்றத மீறவே மாட்டாங்க, உனக்கும் என்ன குறைச்சல், நல்ல வேலை பாக்குற, இதுவும் அழகா இருக்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபெயினி பாக்குறா. அது இல்ல, என் அண்ணன் வெளியே ஊர்ல வேலை பாக்குறான், அவன் திருப்பி இங்க வந்துடுவான், வந்துட்டான்னா அவனுக்கு அந்த வேலையை நான் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் நான் வேலை இல்லாத ஆளா போய்வேன்னு சொல்ல, ஃபெயினி என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி உனக்கு வேலை இல்லாம போச்சுன்னா யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க இந்த சுச்சுவேஷன்ல, அதுவும் இந்த சொசைட்டில அப்படின்னு அவன் கேட்க, அதனால தான் உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணா போதும், மற்றபடி வேற ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபெயினி அங்கிருந்து கிளம்புறா. இதை பத்தி யோசிச்சுட்டே அங்கிருந்து ஈஃபாங்கும் வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. ஷூ மேடம், என் பையனை பத்தி யாரோ புகழ்ந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, கேப்டன் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு, பேர் என்ன எழுதினவங்க, லிங்கின்னு சொல்லிட்டு ஏதோ பேர் போட்டிருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. இந்த மூயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால, அவதான் அவன் மேல மயங்கி இதை எழுதியிருக்கா போல, உன்னை பத்தி புகழ்ந்து எழுதியிருக்காடா அந்த பொண்ணு, பேர் கூட நல்லா இருக்கு, இவ்வளவு ஒரு தடவை பார்த்தேன்னு வச்சுக்கேன், எதனா சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்ல, எங்க புகழ்ந்து எழுதியிருக்கா, ஜஸ்ட் அந்த பொண்ணு உண்மையதான் எழுதியிருக்கா அப்படின்னு அவன் சீன் போட்டுட்டு இருக்கான். நான் உன்ட்டு ஒண்ணு கேட்கவா, ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணுக்கு வேலை எதுவும் இல்லைன்னா நீ என்ன சொல்லுவ, சேர்த்துக்கவே மாட்டியான்னு கேட்க, கண்டிப்பா மாட்டேன், வேலை இல்லாத பொண்ணை எப்படா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா என்னன்னு கேட்க, லவ் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், ஃபெயினி இருக்கால அவன் சொல்ல, இது ஃபெயினியா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிற அந்த பொண்ணை லவ் பண்ணுவ, நமக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு பெரிய குடும்பமா பிடிக்கலாம் புரியுதான்னு சொல்ல, அப்போ ஒர்க்கிங் கிளாஸ் நீ மட்டுமா நினைக்கிற, வெளியே யாருக்கா தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாத்தியா அப்படின்னு அவன் கேட்கிறான். வாயை மூடு, யாருக்காதுலயே உழுவுற மாதிரி பேசாதன்னு அவங்க அம்மா அவனை 4 சுத்துன்னு சுத்தி அடிச்சுட்டு, இங்க பாரு, அவளை நீ டேட் பண்றதுனா கூட பண்ணலாம், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த பொண்ணு என்ன ஆனாலும் காலேஜ்க்கு போக கூடாது, காலேஜ்க்கு போறேன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு திரியிறாடா 2 3 வருஷமா, அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டானா அப்ப நீ திருப்பி எத்தனை நாள் சிங்கிளா இருக்கணும், சில வருஷங்கள் சிங்கிளா இருக்கணும்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஓகேவான்னு கேட்க, இது ஒரு மேட்ரே இல்ல, அவள்கிட்ட காலேஜ் போவேனான்னு நான் சொல்லிடுறேன், என்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்றதோட காலேஜ் போறது யாருக்காவது பெஸ்டா இருக்குமா என்ன, நீ என்ன சொல்ற ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சமாதானப்படுத்திக்கிறான். நான் நாளைக்கு போய் பேசிக்கிறேன்னு. அடுத்த நாள் ஃபெயினிய போயிட்டு பாக்குறதுக்கு போயிடுறான். ஃபெயினி இங்க வா, நம்ம 2 பேரும் சினிமாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நேத்து நான் சொன்ன விஷயம் அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறா. அது ஒரு பிரச்சனையே கிடையாது, உங்க அண்ணன் திருப்பி வரட்டும், வேலைக்கே போட்டும், நம்ம வேலையில வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல உங்க அம்மாவை ஹெல்ப் பண்ண சொல்லி நான் கேட்கவே இல்லை அப்படின்னு ஃபெயினி சொல்றா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, அப்புறம் தான் ஹெல்ப், நமக்குள்ள ஒருத்தவங்க மாறி மாறி பண்ணிக்கிறது தானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்கும் போதே ஃபெயினின்னு ஒரு குரல் கேக்குது. மூயாங் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். பட்டன் கிடைச்சிருச்சு ஃபெயினி, என் சட்டையில வச்சு தச்சு விட்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏப்பா, உங்க ஏதாவது நர்ஸு கிட்ட கேட்க வேண்டியதானே ஹாஸ்பிட்டல்ல, அதுக்கு இவ்வளவு தூரம் வரியா, நாங்க 2 பேரும் மூவி போறோம் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு இவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இல்ல ஒரு நிமிஷம், மூவி நானும் வந்ததே இல்ல, நானும் வரேன், என்னையும் கூட்டு போங்கன்னு சொல்ல, இல்ல அப்பெல்லாம் கூட்டு போக முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஈஃபாங்க அவனை துரத்தி விடுறான். சரி திருப்பி போலாம் தான், ஆனா எந்த பக்கம் போகணும்னு எனக்கு மறந்துருச்சு, ஃபெயினி ரூட் எப்படி அப்படின்னு வந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். ஃபெயினி பாக்குறா, இவனை விட்டுட்டு அப்புறம் போலாமான்னு, படம் ஆரம்பிச்சிடும் ஃபெயினி, எப்படி நம்ம அப்புறம் உள்ள போறது அப்படின்னு ஈஃபாங் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா வேணுனே மூயாங் திருன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல முழிச்சிட்டு இருக்க, ஈஃபாங்கோட சைக்கிளை பின்னாடி ஏத்தி விட்டு ஃபெயினி அவன் கூடயே போயிட்டு இருக்கா. ஃபெயினியவே வச்ச கண்ணு வாங்காம அவன் பாத்துட்டு இருக்கான். இங்க பாரு, எதுக்குற அந்த பிள்ளையவே பாக்குற, ரோட பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஃபாங் முன்னாடி போயிட்டு திட்ட ஆரம்பிக்க, நீ ரோட பாடுறா, பார்த்து ஓட்டுறா, ஓவரா பண்ணாதலான்னு திட்டிக்கிட்டு, சீக்கிரம் போ, ஃபெயினி முன்னாடி போறா பாரு, அவ பின்னாடியே போன்னு சொல்லிட்டு துரத்திட்டே இருக்கா மூயாங். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. நம்ம கலகலப்பா இந்த எபிசோடும் போயிருக்கு. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.